அன்பார்ந்த நண்பர்களே, கடந்த பதிவில் கடவுளுடைய வார்த்தை என்பது ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு வரைபடமாகவும் ஒரு அடித்தளமாகவும் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது இதை எழுதியவர் யார், என்ன நோக்கத்திற்காக எழுதினார்கள் என்பதை பார்க்கலாம். எல்லா ஞான நூல்களுமே கடவுளுடைய தூண்டுதலால் தூண்டப்பட்டு மனிதர்களுடைய கைகளால் எழுதப்பட்டவை. அபக்கூக்கு ஆகமத்தில் 2வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை. விரைவாக ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது. முடிவை நோக்கி விரைந்து செல்கிறது. ஒரு காலும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு. அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. விரைவாக ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் என்கிற அந்த அழுத்தமான வார்த்தைகள் வெறும் எழுத்தை மட்டும் குறிப்பிடவில்லை. அது ஒரு அடையாளமாக, குறியீடாக அல்லது ஒரு சித்திரமாக இருக்கலாம் என்பதையே குறிப்பிடுகிறது. தூரத்திலிருந்து விரைந்து ஓடி வருபவன் ஒரு அடையாளத்தையோ ஒரு வடிவத்தையோ ஒரு குறியீடு அல்லது ஒரு வரைபடத்தையோ பார்க்கும்போது தன்னில் குடிகொண்டிருக்கும் ஞானத்தை பயன்படுத்தி அதை உடனே புரிந்துகொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட முடியும். இன்றும் கூட நாம் நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது சாலைகளில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதை நாம் கவனித்தால் தடை செய்யப்பட்ட பகுதி, விலங்குகள் நடமாடும் பகுதி, குண்டும் குழியுமான பகுதி, சரிவான பாதை என பல குறியீடுகள் அங்கே இருக்கும். இங்கு மிகக் குறைவான அல்லது சுருக்கமான வார்த்தைகளே பயன்படுத்தப்பட்டிருக்கும். வரைபடங்களோ படங்களோ அடையாளங்களோ அதோடு சேர்ந்திருக்கும். அந்த சிறு வார்த்தையும் படங்களும் மனித மூளைக்குள் சென்று எண்ணங்களில் பல கேள்வி பதில்களை உருவாக்கி ஒரு சரியான முடிவை எடுக்கும்படி நம்மை தூண்டுகின்றன. இறைவாக்கினர் அபக்கூக்கிடம் கடவுள் எத்தகையதொரு செயலை செய்யும்படி உள்ளத்தில் தூண்டுகிறார். கடவுளின் இந்த தூண்டுதலின்படி அபக்கூக்கால் அதை சரியாகச் செய்திருக்க முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அபக்கூக்கு வாழ்ந்த தேசம் எது? அங்குள்ள அரசன் எப்படிப்பட்டவன்? மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? எத்தகைய சூழலில் அவர் வாழ்ந்தார்? மற்றும் சூழலை கருத்தில் கொள்ளும்போது அவர் எழுதியவற்றில் சில நடைமுறைச் சிக்கல்கள் இருந்திருக்கலாம். அப்படியென்றால் திருவிவிலியம் தவறாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதா என்று ஒருவர் கேட்கலாம். நிச்சயமாக கிடையாது. திருவிவிலியத்திலிருந்து சில உண்மைகளைச் சொல்லுகிறேன். அப்போது உங்களுக்கு புரியும். யூதர்களின் சட்டப்படி இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய மோசே எழுதிக் கொடுத்த முதல் 5 நூல்களை மாற்றுவதோ திருத்துவதோ அதற்கு புறம்பாக செயல்படுவதோ தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டது. ஆயினும் இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த மோசேயின் சட்டங்களில் இருக்கும் குறைகளை தவறு என்று எடுத்துச் சொல்ல தயங்கவில்லை. ஓய்வு நாளில் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பது மோசேயின் சட்டம். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்தச் சட்டத்தை மீறி தொழுகை கூடத்தில் நோயாளியை குணப்படுத்துகிறார். அப்போது யூதர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை நோக்கி, எந்த அதிகாரத்தைக் கொண்டு ஓய்வு நாளில் நீர் இதை செய்கிறீர் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து, அறிவிலிகளே, ஓய்வு நாளில் எதை செய்வது முறை? உயிர்களை காப்பதா அல்லது உயிர்களை அழிப்பதா? உங்கள் வீட்டுக் கழுதையோ ஆடு மாடோ அல்லது வேலையாலோ கிணற்றில் தவறி விழுந்து விட்டால் அதை நீங்கள் காப்பாற்றுவதில்லையா? இயேசு கிறிஸ்து கூறிய பதில் அன்றைய சூழலில் அங்கே சூழ்ந்து நின்ற மக்களையும் மோசேயின் சட்டத்தை கடுமையாக கடைப்பிடித்தவர்களையுமே சிந்திக்க வைத்துவிட்டது. அதன் பிறகு எவருமே வாய் திறந்து பேசவில்லை. அதேபோலதான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மகதலா மரியாளை கல்லால் எறிய இயேசுவின் முன் அழைத்து வந்த நிகழ்வும் நடந்தது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் திருவிவிலியம் போன்ற ஞான நூல்களை தேவைப்படும்போது மாற்றி எழுதலாமா
ஒருபோதும் கிடையாது. அதற்கும் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், திருச்சட்டத்தையோ மறைநூலையோ அழித்து வந்தேன் என்று நினைக்காதீர்கள். மாறாக அது நிறைவேறும் பொருட்டே நான் வந்தேன். விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் திருச்சட்டத்தின் சிறு எழுத்தோ புள்ளியோ மாறாது. இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்தையோ இறைவாக்கினர் நூல்களையோ தேவைக்கு ஏற்றாற்போல் மாற்றி எழுத சொல்லவே இல்லை. மாறாக அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அன்றைய சூழலில் அந்த மக்களுக்கு ஏற்ப இறைவாக்கு நூல்களும் திருச்சட்டங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. அதிலுள்ள நிறைகுறைகளை அறிந்து ஆராய்ந்து அதற்கு ஏற்ப நம் அன்றாட வாழ்க்கையில் உண்மை நிலையில் வாழ வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கம். அதில் எழுதியிருப்பதை அப்படியே லிட்ரல் மீனிங் அர்த்தமாக எடுத்துக்கொண்டு சக மனிதர்களை அடிமைகளாக்குவதும் தண்டனைக்கு உள்ளாக்குவதும் முறையான செயல்பாடுகள் கிடையாது என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டி எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இவ்வளவு ஏன், நாம் கையில் வைத்திருக்கிற திருவிவிலியமே பல்வேறு காலகட்டங்களில் மாற்றியமைக்கப்பட்டு இன்று நம் கைகளில் புதிய பதிப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், கால சூழலுக்கு ஏற்ப வார்த்தைகளை மாற்றி எழுத வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இப்போது நம் கைகளில் இருக்கிற பொது மொழிபெயர்ப்பு என்பது மூலப்பொருள் மாறாமல் மரியாதை பண்புகளையும் சொற்களையும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அமைக்கப்பட்டது. இது கடவுளுக்கு எதிரான செயல் அல்ல, மாறாக மனிதநேயத்தை முன்வைத்து செய்யப்பட்ட மாற்றம். இன்னும் எடுத்துக்காட்டாகச் சொல்ல வேண்டுமென்றால், மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றியமைக்கிறார்கள்? எதற்காக மாற்றியமைக்கிறார்கள்? அதிலும் முக்கியமாக மருத்துவத் துறையிலான பாடப்புத்தகங்கள் அவ்வப்போது மாற்றியமைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. புதிய நோய்கள், புதிய மருந்துகள், புதிய உணவு முறைகள் என்ற எவ்வளவோ காரணங்களுக்காக இப்படி பாடத்திட்டங்களை மாற்றியமைப்பதால்தான் நம் மத்தியில் காலரா போன்ற பல்வேறு நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இறைவாக்கு நூல்கள், ஞான நூல்கள், மறைநூல்கள் என எதுவாக இருந்தாலும் அவை நாட்டிற்கு நாடு அல்லது காலத்திற்கு காலம் வேறுபடலாம். அப்படி மாற்றங்களை கண்டிருந்தாலும் அவை சுட்டிக்காட்டக்கூடிய மேன்மையான பொருள் ஒன்றுதான். மாந்தர் யாவரும் இறையரசிற்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். புனித பவுல் மிகவும் அழகாகச் சொல்லுவார், திருச்சட்டத்தினாலோ திருச்சபை சட்டத்தினாலோ ஒரு பயனும் இல்லை. ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழும்போது திருச்சட்டமோ திருமறை நூல்களோ அவருக்கு எதிராக பேசாது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் இயேசு கிறிஸ்துவும் அவரைத் தொடர்ந்து அவருடைய வழியில் இறையரசை கட்டியெழுப்பிய சீடர்களும். எந்தெந்த தேசங்களிலெல்லாம் மனிதம் சிதைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் சீடர்கள் சென்று இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் மனிதத்தை நிலைநாட்ட தங்கள் உயிரையும் அர்ப்பணித்தார்கள். மதத்தை கட்டியெழுப்ப வேண்டாம், மனிதத்தை கட்டியெழுப்புவோம். விண்ணரசிற்கு ஏற்புடையவர்களாக வாழ இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். நன்றி.